Hey guys, this is Shiny DK Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட அம்மா அவங்களோட கிச்சனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சி சம் ப்ராடக்ட்ஸ் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரிவ்யூ தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மீஷோ எங்களை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ அதையும் நான் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நானும் மற்ற வீடியோ மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒன்றா வச்சு அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடணும்லாம் ஆசை தான். பட் ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு டைமில் வந்தனால என்னால் போட முடில. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்க்க உங்களுக்கு எப்படி தோணுது? மேபி இந்த டிசைனை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், அது கார்ன் கட்டர் தான். இந்த 2 கட்டர் சேர்த்து 173 ருப்பீஸ்க்கு நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் கன்ஃபியூஸில் தான் இருந்தேன். பட் ஆனால் உண்மையாலே சூப்பராக கட் பண்ணுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு சூப்பராக கட் பண்ணோன்னு. ஸோ இதில் கையெல்லாம் வலிக்கல. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஃபுல்லாகவே நம்ம கானை பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ ஃபாஸ்ட் மூடில் இருக்கனால மேபி உங்களுக்கு ரொம்ப வியர்டாக தரலாம். பட் ஆனால் ஈஸியாகவே இதை கட் பண்ண முடியும். தென் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம நார்மலாக கானை வேக வச்சு சாப்பிட்ற இருக்க அமௌண்ட்டை விட இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றப்ப நிறையா அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அது மஸ்ட் ட்ரை. என்னோடய ரேட்டிங் இதுக்கு 5 out of 5. செகண்டாக நாங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள செல்ஃப் கார்னர் ரேக் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது காம்போவாக 2 பீஸ் இருக்கும். அதிலே இதோட ரேட் 278 ருப்பீஸ். நான் நினச்சேன் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு. பட் நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இதை எப்பட்றா ஸ்டிக்கரில் ஒட்டினா ஒட்டுமா அப்படின்னு. ஏன்னா இந்த டைல்ஸ்க்கெலாம் நம்ம ஆணி அடிக்கக்கூடாதுன்னு நினைப்போமா. ஸோ அதுக்காண்டி தான் நான் இதை மெயினாக ஆர்டர் போட்டதே. ஸோ அதோடய நீங்கள் வாலில் ஸ்டிக் பண்ணாலும் அந்த ஆணி ஸ்க்ரூ அது எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. நான் மெயினாக அது எதுக்கு வாங்கினேன்னா, ஸோ எங்கள் அம்மாவோட கிச்சன் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக லாஸ்ட்டு வரை அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ விட்டால் கீழே விழுந்துடும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை ஆர்டர் போட்டிருந்தோம். பட் இது வெயிட்டாக இருக்கனாலே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, தாங்குமா அப்படி சொல்லிட்டு. பட் நல்லாவே தாங்குச்சு. சப்போஸ் நீங்கள் ரொம்ப 3D எஃபெக்ட் உள்ள டைல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இது ஒட்டினா கண்டிப்பாக சரிப்பட்டு வராது, எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா எங்களுதுலேயே நடுவில் நல்ல லைன் இருக்கும். ஸோ எப்படியோ அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு கரெக்டாக இருந்தனால அங்கே போய் ஸ்டிக் ஆகிக்கிச்சு. இல்லை நாங்கள் ரொம்ப ப்ளைனான டைல்ஸ் அப்படின்னா கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலே நல்லா இருந்துச்சு. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி வச்சனால உங்களுக்கு கீழே ஃபுல்லாக நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். தென் பக்கத்தாப்புலேயே அடுப்பு இருக்கனால ரொம்ப ஹீட்டாகி மெல்ட் ஆகுமோன்னு நினச்சோம். ஸோ இப்போ 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறாங்க, ஹீட்லாம் ஆகலை. ஸோ அது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டாக அவங்க என்ன வாங்கியிருந்தாங்கன்னா, இந்த பாக்ஸை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆயில் டிஸ்பென்சர் தான். ஸோ இது டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மெட்டீரியலில் இருந்துச்சு. கிளாஸ்னாவே எங்கள் அம்மாவுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். ஸோ ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க வாங்கணுன்னு. ஃபைனலாக வாங்கிட்டாங்க. பேக்கிங்லாம் ரொம்ப நீட்டாகவே பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க கிளாஸ்னால். ஸோ அதோட டிஸ்பென்சரோட 2 கேப் தனியாக அது கூட கவர்லாம் பண்ணி தனியாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இது ரெண்டும் 500 ml 500 ml. கிளாஸுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக தான் டெலிவரி ஆகிருந்துச்சு. நாங்கள் ஒரு லைட் வெயிட்டடாக இருக்கும் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நல்லாவே வெயிட் அது. இந்த வெயிட்டையுமே அது நல்லா தாங்குது. எஸ்பெஷலி அதோட கேப் தான். அது நல்லாவே டைட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட லூஸாகவே இருக்காது. நீங்கள் ஆயில் கொஞ்சம் கூட வெளியே ஸ்ப்ரெட்டே ஆகாது. தென் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுவும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட்டு 210 ருப்பீஸ் வந்துச்சு. அடுத்து இந்த விண்டோ கர்டைன்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இதை நான் மீஷோவில் வாங்கலை, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட ரேட் 278 ருப்பீஸ். 2 பீஸ் இருக்கும். மீஷோவில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். பட் அங்கே உள்ள கலர்லாம் ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப சட்டிலாக எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ இது செமி பாலிஸ்டர் மெட்டீரியல், கொஞ்சம் சீத்ரூ மாதிரி இருக்கும். பட் ஆனால் குவாலிட்டி சூப்பராகவே இருந்துச்சு. 279 ருப்பீஸ்க்கு 2 பீஸ் வர்த்து, மஸ்ட் ட்ரை.
ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இதில் தான் மீஷோ வந்து எங்களை வச்சு செஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 பீஸ் பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி உடஞ்சி தான் வந்துச்சு. தென் சில பாக்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப லூஸாக இருந்துச்சு. அதனால் ரிட்டன் போட்டு திரும்பி கொடுத்தானுங்க. என்ன கொடுத்தானுங்கன்னா, அந்த உடஞ்சதை வந்து அழகாக ஒட்டி திரும்பி வந்து ரிட்டன் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்னடா ஒரு நியூவாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தா ஓகே, பட் இது என்ன இப்படி கொடுத்துருக்கானுங்கன்னு நான் உட்காந்து உடஞ்சி ஒட்டியிருந்ததெல்லாம் வந்து எடுத்து பார்த்தேன். பட் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருந்தனால சரி போ இதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ பிஃபோர் எங்களோட ஃப்ரிட்ஜ் டூர் இது தான். ஃப்ரிட்ஜ் டூர்லாம் இல்லை, அம்மாவோட ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவங்க வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி கவர் பை வச்சு அதுக்குள்ளே இன்னொரு கவர் வச்சு அதில் தான் வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் எஸ்பெஷலி துணி பை வச்சு அதில் ஒரு கவர் பை வச்சு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்ததே. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீன்லாம் பண்ணி அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்க ஃப்ரிட்ஜை அதுக்காண்டியே மார்க்கெட்டில் போய் நிறையா திங்ஸ்லாம் வந்து எங்கள் அப்பாவை வாங்கிட்டு வர சொல்லி ஒவ்வொன்றா அடுக்கி வச்சிட்ருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே வந்து தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் பெரிய பெரிய பாக்ஸாக இருக்கே, இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இடம் இருக்குமா, இல்லை இதுவே இடத்த அடைச்சிருமா அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஆஃப்டர் எங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸ்பேஸ்லாம் வந்து நிறையாவே இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே. ஸோ பாக்ஸுமே வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து இல்லை. ஸோ கரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. தென் அமௌண்ட்டுமே அதில் வந்து நிறையா வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா சில்வர் பாக்ஸ் ஆப் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. இந்த 2 செட்டு வந்து 165 ருப்பீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு ஈஸியாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஒரு இதுலேயும் ஒரு ஸ்பூன் இருக்கும். அதில் எவ்வளோ கணக்கு போடணுன்னு ஒன்று க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயுமே கன்ஃபியூஸ் ஆகிடும். பட் இதில் ஒரு ஸ்பூன், அதில் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்னு ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து குக்கிங்கில் ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஹூக் ஸ்டிக்கர் தான். இது வந்து 138 ருப்பீஸ்க்கு 8 பீஸ் வருது. உங்கள் வீட்டில் வந்து ஆணியே அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த ஷேப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வி ஷேப்னு நினைக்கிறேன். அதில் அப்படி தான் போட்டிருந்துச்சு. இதில் என்ன ப்ளஸ்ஸுன்னா, நம்ம இதிலே வந்து வேறு ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட இருக்குது, ரவுண்ட் ஷேப் அப்படிலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹேங்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து நிறையாவே நம்மளால் வந்து வெயிட் வந்து ஹோல்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இதில் அந்த வி ஷேப்பில் இருக்கனால ஸோ 2 ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நடுவில் நம்ம வந்து ஹோல்டர் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து மாட்டி ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் அப்படி தான் ஒன்று ட்ரை பண்ணோம், ஒர்க் ஆச்சு. ஸோ இதுவும் நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய 100 டைம் வாஷ் தி கீ நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் மேக்கிங் வீடியோ பார்க்கலனா கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.